நாம் யார் யாரை வணங்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். பேசும் தெய்வங்களாகிய நம் தாய் தந்தையால் தான் நாம் இந்த பூவுலகிற்கு வந்தோம். பேசும் தெய்வங்களாகிய நம் தாய் தந்தையால் தான் நாம் இந்த பூ உலகிற்கு வந்தோம். எனவே நம் முதல் வணக்கமாகிய நன்றி கலந்த வணக்கத்தை நம் பெற்றோர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். தூரத்தில் இருக்கிறார்களா? அப்படியானால் உங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மானசீகமாக தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தாய் உன்னை கருவாக்கி உருவாக்கி உலகிற்கு தந்தவள் அல்லவா? அவள் நீ குடியிருந்த கோவில் அல்லவா? அதனால் தாயை நீ வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் யார் யாரை வணங்க வேண்டும் தெரியுமா? தாய் தந்தையை வணங்க வேண்டும், பெரியோர்களை வணங்க வேண்டும், பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்திகளை போற்றி வணங்க வேண்டும். நமக்கு நல்ல அறிவு புகட்டிய ஆசிரியர்களை வணங்க வேண்டும். நம்முடைய குலதெய்வத்தை அனுதினமும் வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, சித்தர்கள், முனிவர்கள், அதிர்ஷ்ட தேவதைகள், நமக்கு முன்னோடியாக நிற்கும் காவல் தெய்வங்கள், நம் முன்னோர்கள், அதாவது பித்ருக்கள் அனைவரையும் அனுதினமும் வணங்க வேண்டும். இதனால் கிடைக்கும் பலன்களை நீங்களே உணர்வீர்கள். அடுத்து அதாவது தர்மம் என்பது என்ன தெரியுமா? மனப்பூர்வமாக நாம் திருப்பி நமக்கு செய்ய முடியாதவர்களுக்கு செய்யக்கூடியதற்குத்தான் தர்மம் என்று பெயர். அந்த தர்மமானது அழியாமல் நிலையாக நிற்க வேண்டும் என்று தர்ம தேவதை விரும்பினாள். அதற்காக அவள் என்ன செய்தால் தெரியுமா? காளையாக வடிவெடுத்து சிவனை வணங்கி தன்னை வாகனமாக ஏற்றுக்கொள்ளும்படி அந்த சிவபெருமானை வேண்டினாள். அவரும் வாகனமாக ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது? கடவுளை தாங்குவதே தர்மம்தான் என்று புரிகிறது அல்லவா? கடவுளை தாங்குவதே தர்மம் என்று புரிகிறது. மேலும் நாம் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? நாம் நன்றி சொல்ல தகுந்தவர்கள் யார் யார் தெரியுமா? நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கு. அதோடு நம்ம உறவுகளும் நம்மை வளர்த்திருப்பார்கள் இல்லையா? அம்மாச்சி, தாத்தா என்று அந்த உறவுகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து நமக்கு நல்ல அறிவை புகட்டிய ஆசிரியர்களை மனதார நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு தொழிலை கற்பித்த, நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலை இப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு ட்ரைனிங், அந்த தொழிலை கற்பித்த ஆசானுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக சுகமான வாழ்வு தந்த அந்த ஆண்டவனுக்கு நாம் அனுதினமும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை அறியாமையிலிருந்து விடுவிக்கின்றார். அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி சொல்ல வேண்டும். மேலும் ஆண்டவன் நம்மை நோய் துன்பத்திலிருந்து காத்தமைக்கு நன்றி சொல்ல வேண்டும். இயற்கை இடையூறின்றி காத்தமைக்கும் நன்றி சொல்ல வேண்டும். சமாதானமாக வாழ வழிகாட்டியதற்கும் நன்றி சொல்ல வேண்டும். இதெல்லாம் ஆண்டவனின் கருணை அல்லவா? ஆண்டவரின் அன்பும் பரிவும் என்னுள் நிறைந்திருப்பதற்கு நான் அனுதினமும் அந்த ஆண்டவனை நன்றி சொல்கிறேன். நீங்களும் நன்றி சொல்லுங்கள். அடுத்து இன்னொன்று என்ன தெரியுமா? மனிதனாகப்பட்டவனுக்கு ஆசை என்பது ஒரு அளவோடு இருக்க வேண்டும். அந்த ஆசை பேராசையாக இருக்கக்கூடாது. அளவான ஆசைகளை நாம் நமக்கு இந்த அளவு போதும், ஒரு சிறிய ஆசைகள் என்கின்ற போது அதை ஆண்டவனும் துணை இருந்து நிறைவேற்றுவான். ஏனென்று கேட்டால் பேராசை என்பது ஒரு ஆச்சரியமான விலங்கு.
விலங்கு என்றால் மிருகம். இதில் கட்டப்பட்டு விட்டோம் என்றால் நாம் தாவிக்கொண்டே இருப்போம். இதை கடவுளும் நம்மை கவனித்துக் கொண்டேதான் இருக்கின்றார். எனவே நம்மளுடைய ஆசைகள் ஆண்டவனால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அது அளவான ஆசைகளால் தான் இருக்க வேண்டும், நியாயமான ஆசைகளாக இருக்க வேண்டும். அதைத்தான் கடவுளும் விரும்புவார். பிரார்த்தனையில் நாம் நம்பிக்கை கொண்டால், அதாவது அன்றாடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லவா, அப்படி பிரார்த்தனை செய்வதால் நமக்கு நிச்சயமாக ஆண்டவன் உதவுவார் என்று கடவுளின் மீது நம்பிக்கை வைத்தால், நாம் கேட்டதை, நாம் விரும்பியதை, நாம் எண்ணியதை, இதெல்லாம் நல்லவனமாக இருக்க வேண்டும், கேட்டதை பெறலாம், ஆண்டவனிடம் பெறலாம். இதனால் பிரார்த்தனையால் பெறலாம். மேலும் இன்னொன்று சொல்கிறேன், ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, தனக்கு ஒண்ணுமில்லை என்று வருபவர்களுக்கு நாம் உதவி செய்தால் அது ஆண்டவனுக்கே நாம் கடன் கொடுத்தவர்களாகிறோம். ஆண்டவன் என்ன நினைப்பார் தெரியுமா? அடடா, பிரதிபலன் எதிர்பாராமல் இந்த ஏழைக்கு இவர்கள் உதவுகிறார்கள், இந்த ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார்கள், ஆகையால் இவனுக்கு நாம் அதைவிட உதவி பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நினைப்பாராம். அப்படி அவர் நினைக்க வேண்டும், உதவ வேண்டும் என்பதற்காக நாம் தர்மம் செய்ய வேண்டாம். உள்ளார்ந்த மனப்பூர்வமாக தர்மம் செய்ய வேண்டும். அதற்கு பெயர் தான் தர்மம் என்றே பெயர். பதிலுக்கு உதவுவார்கள், இதை நாம் இதை செய்தால் அவர்கள் அதை செய்வார்கள் என்று நாம் செய்வது தர்மமே அல்ல. அது தர்மம் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் நாம் பதில் உதவியை எதிர்பார்க்கின்ற போது அது எப்படி தர்மத்தில் சேர்க்கப்படும்? நமக்கு செய்ய முடியாத ஏழைகளுக்கு தர்மம் செய்வதுதான் தர்மம். அடுத்து நாம் பேசுகிறோம் அல்லவா, கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவரே சொல்கிறார். அதாவது உண்பதற்கு இனிமையான கனிகள் இருக்கும் பொழுது புளிப்பான காய்களை நாம் ஏன் உண்ண வேண்டும்? புளிப்பான கனிகளை நாம் ஏன் உண்ண வேண்டும்? அதான் இனிமையான பழங்கள் இருக்கிறது அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது நாம் கொஞ்சமும் ஒத்துக்கொள்ளாத புளிப்பான கசப்பான கனிகளை ஏன் உண்ண வேண்டும்? இதை ஏன் சொல்கிறார் தெரியுமா? நாம் பேசுவதற்கு, மற்றவர்களிடம் பேசுவதற்கு அன்பான இனிமையான வார்த்தைகள் இருக்கும் பொழுது கடுமையான கொடுமையான வார்த்தைகள் நாம் ஏன் பேச வேண்டும், பேசக்கூடாது என்பதற்காகத்தான் கனி இருக்கும் போது காய்களை தின்னாதே என்ற அர்த்தத்தோடு சொல்கிறார். நாம் எப்படி பேச வேண்டும் தெரியுமா? பிறரிடம் அன்பாக பேச வேண்டும், அழகாக பேச வேண்டும், வார்த்தைகளை யோசித்து பேச வேண்டும். ஏனென்று கேட்டால், வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பும் நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளையும் நாம் திரும்ப பெற முடியாது. அதனால்தான் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக, அன்பாக, அழகாக பேச வேண்டும். இன்னொன்று சொல்கிறேன், நாம் பேசாத வார்த்தைக்கு நாம் எஜமான். நாம் பேசாத வார்த்தைக்கு நாம் எஜமான். கோபத்தை கைவிட்டால், கோபத்தில் கூட நாம் அநியாயமாக எதையும் பேசிவிடக் கூடாது. ஏனென்றால் எந்த ஒரு நிகழ்வையும் ஆண்டவன் கவனித்துக் கொண்டு இருக்கின்ற போது எதிராளியாகப்பட்டவன் பேசுவது அநியாயமாக இருந்தாலும், செய்கைகள் அநியாயமாக இருந்தாலும் அவன் பார்த்துக் கொள்வான். நாம் போலீஸோ நாம் கடவுளோ இல்லை, எதற்குமே ஆண்டவனுடைய தீர்ப்பு தான் தீர்ப்பு. எனவே கோபத்தை கைவிட்டால் வாழ்வில் ஜெயிக்கலாம், எதிலும் ஜெயிக்கலாம். அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், இதை முக்கியமாக எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவத்தின் பங்காளிகள் யார் தெரியுமா? அதை நான் சொல்லவில்லை, ஆன்மீகமே கூறுகின்றது. அதாவது
நம்மை நிந்திப்பவர்கள், நம்மை துன்பப்படுத்துபவர்கள், நம்முடைய பொருளை அகபரிப்பவர்கள், நம்மோடு வீண் சண்டையிடுபவர்கள், நமக்கு துரோகம் செய்பவர்கள், நம் மீது பழி சொல்பவர்கள், நம் மகிழ்ச்சியை சிதைப்பவர்கள், ஆக இவர்களிடம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவன் சொல்கிறார் தெரியுமா? கோபம் கொள்ளாமல் அமைதியுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களெல்லாம் பாவத்தின் பங்காளிகள், நம் பாவத்தின் பங்காளிகள். இந்த இடத்தில் நாம் அமைதியாக இருந்தால் அப்படி அநியாயமாக பேசுபவர்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும், என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது கடவுள் நிர்ணயிப்பார். நீங்கள் அதற்காக ஒரு வார்த்தை சொன்னால் 9 வார்த்தைகளை நீங்கள் பேசிவிடாதீர்கள், கோபமாக திட்டி விடாதீர்கள். இந்த கருத்தை வலியுறுத்தத்தான் இதை நான் சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து, ஆன்மீகம் என்பது எதையெல்லாம் தவறு என்று சொல்கிறது தெரியுமா? ஆன்மீகம் சொல்கிறது, இதை நான் சொல்லவில்லை. ஆன்மீகம் சொல்கிறது, ஒருவனை பற்றி வெட்டி பேச்சு பேசுவது தவறு. பிறர் பேசுகின்ற வீணான வெட்டி பேச்சுகளை மிகவும் பவ்யமாக காது கொடுத்து கேட்பது அதைவிட தவறு. தவறான வம்புகள் நிறைந்த பேச்சுக்கு பதில் பேசுவது தவறு. அடுத்து, மற்றவர்களுடைய விஷயத்தில், அவர்களுடைய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அது அவர்கள் பேசிக் கொள்ளட்டும் என்று இல்லாமல் அதில் தலையிட்டு கொண்டே இருப்பது மிக 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 தவறு என்று ஆன்மீகம் சொல்கிறது. அதை நாம் கடைபிடித்தால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். அதேபோல் பாவங்கள் 7. நாம் தர்மம் செய்யாமல் இருப்பது ஒரு பாவம். தர்மத்தை நாம் என்றளவு செய்ய வேண்டும். கொள்கை இல்லாத அரசியல் பாவம், உழைப்பில்லாத ஊதியம் பாவம், நாணயமற்ற வியாபாரம் பாவம், ஒழுக்கம் தவறிய கல்வி பாவம், மனசாட்சி இல்லாத இன்பம் பாவம், மனிதாபிமானமற்ற விஞ்ஞானம் பாவம், மனிதாபிமானமற்ற செயல்கள் பேச்சுகள் பாவம் என்று ஆன்மீகம் சொல்கிறது. அந்த நல்ல கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே மனிதாபிமானம் என்பது மற்றவர்கள் மீது அன்பு, இரக்கம், பாசம், கருணை கொள்ள வேண்டும் என்பதுதான் மனிதாபிமான குணம் என்பது. எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், நல்ல கருத்துக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே தெரிய வேண்டும், உங்கள் இதயத்தில் போய் சேர வேண்டும், அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் தான் நான் இதை சொல்கிறேன். மேலும் நாம் யாரிடத்திலும் கோபமாக பேசினால் குணத்தை இழப்போம், அதிகமாக பேசினால் அமைதியை இழப்போம், வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்போம், வெட்டியாக பேசினால் வேலையை இழப்போம், ஆணவமாக பேசினால் அன்பை இழப்போம், பொய்யாக பேசினால் பெயரை இழப்போம். சிந்தித்து நாம் பேசினால் சிறப்பாக இருப்போம். எந்த ஒரு பதிலையும் நாம் சிந்தித்து யோசித்து பேசினால் நாம் சிறப்பாக இருப்போம். அடுத்து, அன்பாக சிரித்து கொண்டு பேசினால் அது பணிவு. பணிவு என்பது என்ன தெரியுமா? பணிவு என்பது மரியாதை. அதுதான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மங்களத்தின் படிக்கட்டுகள். அதை மறவாதீர்கள். இதையும் ஆன்மீகம் சொல்கிறதை நாம் பின்பற்றுவோம். அடுத்து, பாரதியார் சொல்கிறார், உண்மை ஒன்றுதான் கடவுள், எதிலும் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். இதை பாரதி சொல்கிறார். பக்தி இருக்கிறது அல்லவா? ஏதோ கையெடுத்து சாமியை கும்பிட்டு விட்டு அவருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு இது கடமையை முடிக்கிற மாதிரி செய்வது பக்தி அல்ல. இதயபூர்வமான அன்பு, இதயபூர்வமான ஆண்டவர் மீது அன்பும் பக்தியும், அன்பு நிறைந்த அந்த பிரார்த்தனையைத்தான் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். எனவே பக்தி என்பது சாதாரணம் இல்லைங்க. பக்தியோடு நாம் இருந்தால் அது வியக்க வைக்கும் சக்தியை கொடுக்கும். இது உண்மை, இது என் அனுபவ உண்மை. பக்தி ஒன்றுதான் வியக்க வைக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும்.
வியக்கும்படியான நன்மையையும் கொடுக்கும். இதை நாம் உணரத்தான் முடியும், நாம் அனுபவத்தில் உணரத்தான் முடியும். அன்பை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லை. அன்பு உள்ளம் கொண்டவர்கள் அனைவரையும் அரவணைக்கும் குணம் கொண்டவர்கள். அன்பை விட சிறந்தது வேறில்லை. அன்புள்ளம் அனைவரையும் அரவணைக்கும். உள்ளத்தில் அன்பு இல்லாமல் இன்பம் உண்டாகாது. ஆகவே அன்பாக இருப்பதே ஆதார சக்தி. அன்பே உள்ளத்தின் ஆதார சக்தி என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து அதாவது ஆண்டவன் எப்பொழுதும் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் நமக்கு துணை நிற்கின்றான். அதனால் நாம் நல்ல காரியங்களை செய்வதற்கு பின்வாங்க கூடாது. இதை நான் சொல்லுகிறேன். இனியும் நல்ல கருத்துக்கள் தொடரும்.